பூமியின் குட்டிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. ஜெபம் செய்வோம். Let us pray. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் வான தூத சேனைகளால் கேரூபின்கள் சேராபீன்கள் மத்தியில் ஆராதிக்கப்பட்டு தொழுது கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றதான எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தந்தையே, தர்மையான மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை வேளைக்காய், விசேஷமாய் இந்த ஆராதனை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்பா, விடுமுறை நாட்களை பயனுள்ள விதத்திலே உமது பாதத்திலே உமது பிள்ளைகள் கடந்த 6 நாட்கள் செலவழித்து அதனுடைய முடிவை, அதனுடைய பலனை இந்த நாளிலே உமது சன்னிதானத்திலே வெளிப்படுத்தும் நாளாய், இந்த விசேஷித்த நாளை விடுமுறை வேதாகம பள்ளி ஞாயிறு நாளாய் ஆசரிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிந்தமைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்பா, கடந்த 6 நாட்கள் உமது பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தமது வார்த்தையையும் இந்த நாளிலே பாடல்கள் வாயிலாய், வசனங்கள் மூலமாய், கதை சொல்வதன் மூலமாய், நடனத்தின் மூலமாய் வெளிப்படுத்த காத்திருக்கின்றதை ஆண்டவர் அறிகின்றீர். ஒவ்வொரு தமது பிள்ளைகளுடைய செயலும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் திகழ ஆண்டவர் உதவி செய்வீராக. இதை நடத்துகின்ற, பொறுப்படுத்து வழி நடத்துகின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் நாளிலே முழுமையாய் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் ஒரு முழுமையான பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எந்தவித இடையூறோ தடையோ வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். உமது தலைமைத்துவம், உமது ஆளுகை இந்த ஆராதனை முழுமையிலும் காணப்பட, உமது கிரியை நாங்கள் முழுமையாய் உணர்ந்து உம்மை ஆராதிக்க
ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடக்க முதல் நிறைவு மட்டும் ஒரு முழுமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் தருகின்றோம். இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம் எங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த சிறப்பான ஆராதனையின் ஆரம்பத்திற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 261வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 261. Let us all rise up and glorify God by singing the song எல்லாருக்கும் மா உன்னதர், hymn number 261. எல்லாருக்கும் மா உன்னதர் இப்பொழுது இந்த ஆண்டுக்குரிய பிபிஎஸ் இயக்குநருடைய கருத்தில் நாளை நான் கொடுத்து இந்த ஆராதனை குழுவை அவர்கள் நடத்துமாறு அப்படி நான் வருகிறேன். Praise the Lord. Praise the Lord. कैसे हैं सब लोग? तो आज सब लोग मैं विश्वास करती हूँ कि सब लोग तैयारी से आए आज, है ना? ठीक है. Praise the Lord எல்லாருக்கும். இன்னைக்கு VBS 2024 வந்து சங்கீதம் 91:4 வசனத்தின்படி நடந்தது.
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாகும். தெய்வீக அன்பு, தெய்வீக விடுதலை, தெய்வீக மன்னிப்பு, தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஏற்படுத்துதல், இதுங்கிற தலைப்பின்படி இந்த 6 நாளும் VBS நடந்தது இந்த வருஷம். இன்றைக்கும் பிள்ளைங்க எல்லாரும் ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க. அவங்க 6 நாள் படித்த வசனங்கள், பாடல்கள் எல்லாம் இன்றைக்கி அவங்க முன்னாடி அவங்க பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து இப்போது बिगनर क्लास स्टूडेंट्स வந்து முன்னாடி பாடுவாங்க. बिगनर के सारे बच्चे लोग आगे आ जाओ. प्रभु प्यार करता तुझे, ये प्रभु का वादा है। प्रभु प्यार करता मुझे, प्रभु प्यार करता तुझे, ये प्रभु का वादा है, ये प्रभु का वादा है। प्रभु का वादा है मुझे नहीं छोड़ेगा। प्रभु का वादा है मुझे नहीं छोड़ेगा। प्रभु प्यार करता मुझे, प्रभु प्यार करता तुझे, ये प्रभु का वादा है। प्रभु प्यार करता मुझे, प्रभु प्यार करता तुझे, ये प्रभु का वादा है, ये प्रभु का वादा है, ये प्रभु का वादा है। Psalm chapter 31 verse 40. My friend John 15:40. He who made Psalm 103. It is he who made us. Psalm 103. Just me God created the heavens and earth. Genesis 1:1. You are my friend. You, my friend. John 15:14. ये 14 तुम मेरे मिल सको। गाना पढ़ा छोटा। शुरुआत में परमेश्वर ने वर्ल्ड और पृथ्वी बनाई। गणपति एक दूसरे
को देखिए बच्चे सब आगे आ जाओ। सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, तू है जहाँ वो यीशुआ मेरी पनाह, मेरे खुदा। सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, तू है जहाँ वो यीशुआ मेरी पनाह, मेरे खुदा। तेरे पंखों के नीचे, तेरे साए के नीचे, तू मेरा घर है, छुपने का स्थान है, तू मेरा घर है, छुपने का स्थान है, तू ही मेरी शिफा, मेरी पनाह, मेरे खुदा, मेरी पनाह, मेरे खुदा। सुरक्षा कहाँ है, He will cover with his feathers, and under his wings you will find refuge. Psalms 91:4. He will cover his feathers under his wings. Under his wings you will find refuge. Psalms chapter 19:4.
you will find refuge. Psalms 91 verse 4. करेंगे प्राइमरी स्टूडेंट्स के लिए क्लास के स्टूडेंट्स हमारे सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, सुरक्षा कहाँ है, भलाई कहाँ है, आनंद कहाँ है, जीवन कहाँ है, तू है जहाँ वो यीशुआ मेरी पनाह मेरे खुदा सुरक्षा कहाँ है भलाई कहाँ है आनंद कहाँ है जीवन कहाँ है सुरक्षा कहाँ है भलाई कहाँ है आनंद कहाँ है जीवन कहाँ है तू है जहाँ वो यीशुआ मेरी पनाह मेरे खुदा तेरे पंखों के नीचे तेरे साए के नीचे तू मेरा घर है चुपने का स्थान है तू मेरा घर है चुपने का स्थान है तू ही है मेरी शिफा मेरी पनाह मेरे खुदा मेरी पनाह मेरे खुदा सुरक्षा कहाँ है Blessed is the man who fears in the Lord, who delights greatly in the commandments. Psalm 112 verse 1.
बच्चे वचन सुनाएंगे। ईश्वरीय प्रेम उसके पंखों के नीचे। इससे बड़ा प्रेम किसी का नहीं है कि कोई अपने मित्रों के लिए अपना प्राण दे। यूहन्ना 15:13। He who covers his sins with his will not prosper, but whoever confess and forsake them will have mercy. Proverbs 28:1. ईश्वरीय प्रेम उसके पंखों के नीचे। जब वह मुझे पुकारे तब मैं उसकी सुनूंगा। संकट में मैं उसके साथ रहूंगा, उसको बचाकर मैं उसकी महिमा बढ़ाऊंगा। भजन संहिता 91:50। Trust in the Lord with all your heart and lean not and him and he shall direct you paths. Proverbs chapter 3 verse 5 and 6. And he said to him, love the Lord your God with all your heart and with all your mind and with all your soul. This is the first and the greatest commandment. Matthew 22 verse 27 and 28. Greater love has this not one to lay down one's life, John 1 for other friends. John chapter 15. अभी इंटरमीडिएट की एक लड़की आपको स्टोरी सुनाएगी जो हम लोग अभी तक के हैं। तो मैं आप सबको नेहेमिया का स्टोरी बताऊंगी। नेहेमिया एक कप बेरर थे अर्थरेक्सस के, और वो सुशान के किंग हैं। तो गॉड ने उन्हें चुना था कि जेरूसलम के वॉल्स बनाने के लिए। तो बहुत कंफ्यूज थे कि किंग को कैसे बताए। तो जब वो सोच रहे थे तो तभी किंग ने देख लिया। तो वो बोले कि मेरे को पता है आपके माइंड में कुछ चल रहा है, आपका तबीयत खराब नहीं है पर। तो उन्होंने बताया कि गॉड ने मेरे को चूज़ किया है जेरूसलम के टेम्पल के लिए वॉल्स बनाने के लिए। तो किंग बोले कि आपको जो भी चाहिए मैं आपको दे दूँगा, और जो भी उनके रास्ते में आएंगे उनको लेटर्स दे के भेजें ताकि उनको कोई स्ट्रगल्स ना होए। तो जब वो जेरूसलम गई उनके साथ परमेश्वर थे और वो वॉल बिल्ड कर पाए 52 डेज में। पर वो देखकर दो एनिमीज आए थे, सनबलात और तोबिया। दोनों सोच रहे थे कि ये हमारे जेरूसलम में आके ये कैसे बिल्ड कर सकते हैं। तो पर परमेश्वर नेहेमिया के साथ थे। तो प्रेयर के द्वारा परमेश्वर उनके साथ थे। तो नेहेमिया को पता चल गया था। तो उन्होंने प्रे किया कि ऐसा नहीं होना चाहिए, आपने जो बोला था वो मतलब वॉल बिल्ड कर सके। तो उन लोगों ने सक्सेसफुली टेम्पल का वॉल बिल्ड किया। इस स्टोरी में से हम सीख सकते हैं कि हम किसी चीज़ से डरना नहीं चाहिए, और अपने एनिमीज़ के लिए डरना नहीं चाहिए। प्रेयर की वजह से हम सब जीत सकते हैं परमेश्वर के। एक्शन सॉन्ग और मेलोडी वर्स बोलेंगे। तेरी दुनिया नहीं
will answer him. He will trouble him. I will be with him trouble. He will deliver him and honor him. Psalms 91 verse 15. I am the Lord your God. Love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. This is the first and greatest commandment. Divine protection under His wing. Give me as the apple of your eye, hiding in the shadow of your feet.
पाएंगे कि हम खुश हैं हमारा राजा हमारे बीच में है। हेलो। गाता रहे मेरा दिल तेरी प्रशंसा बार बार, कैसे करूं मैं धन्यवाद, उपकार मिले प्रभु हजार। गाता रहे मेरा दिल तेरी प्रशंसा बार बार, कैसे करूं मैं धन्यवाद, उपकार मिले प्रभु हजार। तुमको धन्यवाद करते प्रभु, कृतज्ञ दिल से कहते तुमको धन्यवाद। आज धन्यवाद करते प्रभु, आभारी दिल से कहते तुमको धन्यवाद। तुमसे मिली हर खुशी, तुमसे मिली है जिंदगी, काबिल में ना थी कभी, फिर भी दिया तूने सभी। तुमसे मिली हर खुशी, तुमसे मिली है जिंदगी, काबिल में ना थी कभी, फिर भी दिया तूने सभी। तुमको धन्यवाद करते प्रभु, कृतज्ञ दिल से कहते तुमको धन्यवाद। आज धन्यवाद करते प्रभु, आभारी दिल से कहते तुमको धन्यवाद। तुमको धन्यवाद करते प्रभु, कृतज्ञ दिल से कहते तुमको धन्यवाद। आज धन्यवाद करते प्रभु, आभारी दिल से कहते तुमको धन्यवाद। ठीक है, अभी टीचर्स और वॉलंटियर्स अभी एक तमिल में एक स्पेशल सॉन्ग गाएंगे। அவர் சேட்ட
हैं, तो संडे स्कूल टीचर को भी हम लोग को गिफ्ट देना चाहिए कि नहीं? क्लैप करेंगे मिस जेसी राजन, तो क्लैप करेंगे। இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பிபிஎஸ்னுடைய எத்தனாவது நாள்? எதுக்காக நம்ம 7வது நாள் ஆசரிக்கிறோம்? பூரணம். ஒரு நிகழ்வு பூரணமாய் முடிவடைய வேண்டும் என்று சொன்னால் அது 7வது நாளாகத்தான் காணப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த ஆண்டு நாம் 7 நாட்கள் விடுமுறை வேதாகம பள்ளியை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்தார். முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடைபெற்றதற்காய் மனதார நன்றியையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கின்றேன். அடுத்ததாக ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ மல்லிகா டேனி பெயர் விடுபட்டு விட்டது, மன்னிக்கவும். எந்த ஒரு நிகழ்வும் எப்படி இரு கரங்கள் சேர்ந்தால்தான் ஓசை வருமோ அதுபோல பலருடைய உழைப்பு முயற்சி தான் அதற்கு பின்னாக காணப்படும். இந்த 7 நாட்கள் பிபிஎஸ் ஆனது மிக நேர்த்தியாய் நிறைவேறியதற்கு காரணம் நம்முடைய திருச்சபை அநேகருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தான். அவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்தி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய இந்த ஆண்டுக்குரிய விடுமுறை வேதாகம பள்ளியின் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி ராஜன் அவர்கள். அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரை ஒரு இடத்தில் நிற்காமல் அயராது அதற்கென்று உழைத்து பாடுபட்டு எல்லாரிடமும் பிபிஎஸ்னுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக ஒவ்வொருவரையும் நாடி அதற்குரிய தேவைகளை பெற்று எந்தவித குறைவும் இல்லாமல் இந்த பிபிஎஸ் நடைபெற்று முடிவதற்கு அவர்கள் முக்கிய காரணமாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு இந்த 7 நாட்கள் பிபிஎஸ்ஐயும் நடத்துனர்களாக காணப்பட்ட டைரக்டர்ஸாக காணப்பட்டு நடத்தியவர்கள் அருமையான பிள்ளை பிளஸ்ஸி ஐசக்கும் சில்வான் ஆனந்தராஜும் இருவரும் நல்ல முறையிலே அவர்கள் கற்று வந்ததை பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் எல்லா வாலண்டியர்ஸ் ஒரு பெயர் விட்டுவிட்டால் தயவு செய்து மன்னிக்கவும். மிஸ்டர் ஜான் ரெஜி அவர்கள், மிஸ்டர் அலெக்ஸ் ஜார்ஜ் அவர்கள், மிஸ்டர் டேனி, மிஸ்டர் ஜார்ஜ் அவர்கள், பெண்களில் ரொம்ப கடினமாக உழைத்தவர்கள் மிஸ்ஸஸ் பிரபா ஐசக் அவர்கள், அவருடைய கணவனார் மிஸ்டர் ஐசக் அவர்கள்,
ஜெரன், ஜோன்சம்மா, மிஸ்ஸஸ் மல்லிகா டேனி, மிஸ்ஸஸ் ஸ்டெஃபினா அலெக்ஸ் ஜார்ஜ் அவர்கள், மிஸ்டர் சாமுவல் பிரதர், மிஸ்ஸஸ் புவனா சாமுவல், அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விடுபட்டிருக்கா? மிஸ்டர் விக்டர், ஓகே, மிஸ்ஸஸ் பிரீத்தி விக்டர், ஓகே. ஒரு சிலருக்கு கிஃப்ட் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு அடுத்த வாரம் கொடுக்கப்படும். அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களெல்லாம் கடினமாக உழைத்தவர்கள். அதில் ஒரு சிலர் மிக கடினமாக உழைத்தவர்கள். மிஸ்டர் ஜான் ரெஜி, மிஸ்ஸஸ் பிரபா ஐசக் அவர்களெல்லாம் மிஸ்டர் அலெக்ஸ் ஃபேமிலி, புருஷன் மனைவியுமாக வந்து இவர்களெல்லாம் ஒரு நாளும் விடுப்பு எடுக்காமல், லீவ் எடுக்காமல் மிக கடினமாக உழைத்தவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்குரிய பலனை நிச்சயம் ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். இன்னும் இதனுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்த அனைத்து டோனர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, பணம் கொடுத்தும் இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாம் கொடுத்து உதவியவர்களும் உண்டு. அதிலும் அநேகர் உண்டு பணம் கொடுத்து உதவியவர்கள். மிஸ்டர் அலெக்ஸ் ஃபேமிலி, அது அடுத்த வாரம் எல்லாம் தெளிவாக அது வாசிக்கப்படும். யாரும் எந்த விதத்தில் கணக்கு பாராமல் பணம் கொடுத்து விட்டாயிட்டே இது இதற்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுத்த அனைவருக்கும், மிஸ்டர் ஜஸ்டின் பிரதர், உங்களை பெயர் விடுபட்டு சாரி, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அனைத்து டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸுக்கும், பாலா சிஸ்டர், ரோஸ்லின் சிஸ்டர், ரூபல் சிஸ்டர், ஃப்ளோரா சிஸ்டர், உதவியாக இருந்த சப்போர்ட் டீச்சர், சில்வான் டீச்சர், அனைவருக்கும், யார் பேரும் விடுபடவில்லை, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை திருச்சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நிறைவு நாளை மிக நேர்த்தியாய் நடைபெறுவதற்கு உதவி செய்தார். பிள்ளைகள் இன்னும் அழகாக அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் எதுடைய இம்பாக்ட் என்றால் டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் உடைய உழைப்பு. இங்கு கற்றுக்கொண்டதை, அந்த 6 நாட்கள் கற்றுக்கொண்டதை நாளிலே 7வது நாளிலே பெற்றோர்கள் முன்பாக அருமையாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பிள்ளைகள் நிறைவேற்றினார்கள். ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை அனுப்பி வைத்த அனைத்து பெற்றோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let me brief these things in English for those who are not able to understand Tamil. I greet and welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. At the very outset, I thank our Lord Almighty for granting us this year too the 7 golden days to find refuge under the shadow of His wings in His holy presence. Firstly, I thank each and every parent for sending their children to spend their holidays as holy days in God's divine sanctuary. I thank the convener of BPS 2024, directors, teachers, donors, sponsors, volunteers and well-wishers for their dedication towards the grand success of Vacation Bible School, one of the holistic ministries which our Lord Jesus Christ performed while He was on the earth. May God bless you all for all what you have done. Once again, thank you all. God bless you. திருச்சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில காரியங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் யாவரும் அறிந்தபடி ஓய்வு நாள் பாடசாலை ஞாயிறாக
ஆசரிக்கப்படும் சண்டே ஸ்கூல் சண்டையாக அந்த நாள் ஆராதனை நிறைவுற்ற பிறகு அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்படும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆகவே யாவரும் அதற்குரிய ஆயத்தத்தோடு வீடுகளில் எதுவும் சமைக்காமல் அனைவரும் ஆலயத்தில் வந்து பிள்ளைகளுடைய நிகழ்வை கண்டு மகிழ்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி செல்லுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்குரிய பிராக்டிஸ் மற்றும் ரிஹர்சல் வருகின்ற இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை சரியாய் 7:30 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பிராக்டிஸ் மற்றும் ரிஹர்சல் இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை சரியாய் 7:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, பெற்றோரும் பிள்ளைகளோடு வாருங்கள். வந்து பிள்ளைகள் பிராக்டிஸ் எல்லாம் நிறைவு செய்யும் வரை காத்திருந்து பிள்ளைகளை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு செல்லும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாய் நடைபெறுகின்ற குழந்தைகளுக்குரிய வேதாகம தேர்வானது நவம்பர் மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஃப்ளாரன்ஸ் ஆனந்தராஜ் அவர்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகளை வைத்திருக்கின்றவர்கள் 17 வயது வரை அல்லவா, 18 வயது வரை உள்ள பிள்ளைகள் அந்த தேர்வில் பங்கு பெறலாம். யார் யாரெல்லாம் அந்த தேர்வில் பங்கு பெற விரும்புகின்றீர்களோ உங்களுடைய பெயர்கள் மற்றும் முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் ஆனந்தராஜ் அவர்களை அணுகுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகின்ற ஆனுவல் பைபிள் எக்ஸாம், வருடாந்திர வேதாகம தேர்வு, ரூத் சரித்திர புஸ்தகத்தை மையமாக கொண்டு நடைபெறும். டிசம்பர் மாதம் 2ஆம் ஞாயிறு அன்று ஆராதனை நிறைவுற்ற பிறகு வெறும் 1 மணி நேரம் தான் நடைபெறும். சரியான நேரத்திலே உங்களுடைய கரங்களிலிருந்து பேப்பர் வாங்கப்படும். 1 மணி நேரம் தான். மிக சிறிய புஸ்தகம், வெறும் 4 அதிகாரங்கள் கொண்ட புஸ்தகம். மிக தெளிவாக அதனை கற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தையாக வேர்ட் பை வேர்ட் நீங்கள் படிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற கேரல் ரவுண்ட்ஸுக்குரிய சாங் பிராக்டிஸும் இந்த மாதம் 24ஆம் தேதி முதல் நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஆலய ஆராதனை நிறைவுற்ற பிறகு நடைபெறும். கேரல் ரவுண்ட்ஸில் பங்கு பெற விரும்புவோர் அந்த பாடல் பயிற்சியிலும் பங்கு பெறும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை சந்திக்கின்றவர்களின் பெயர்களை வாசிக்கின்றேன். 11ஆம் தேதி தனது பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர் மிஸ் கீர்த்தனா காமராஜ். 16ஆம் தேதி தங்கள் பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர் மிஸ்ஸஸ் ஜென்சி கார்வின். திருமண நாட்களை ஆசரிக்கின்றவர்கள் 10ஆம் தேதி இன்றைய தினம் தனது திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயகுமார். 11ஆம் தேதி தங்கள் திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேனியல் ராஜ். 11ஆம் தேதி தங்கள் திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இருதயராஜ். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்துவதற்காய் இருந்தவாறு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செபம் செய். சைலன்ஸ். Don't make noise. என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரம் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆக என்றும் இன்பம் ஆக என்றென்றும்
தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளுக்காய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடானபடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை வெளியிடுகின்றோம். பிள்ளைகளை இதுவரை அற்புதமாய் அதிசயமாய் எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவன் புதிய வயதை காணும் போது புதிய திருமண ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் பொழுது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், பாதைகளை நெய்யாய் புரியச் செய்வேன் என்ற ஆண்டவர் தாமே எல்லா விதமான புதிய புதிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொரு தமது பிள்ளையும் நீர் நிரப்பி அலங்கரித்தருள வேண்டும் என்று சொல்லிக்கிறார். எந்தவித வியாதியோ தொல்லையோ துன்பமோ கவலையோ கண்ணீரோ கஷ்டமோ ஒன்றும் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். சகலவிதமான சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். இதுபோல ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளையும் உமக்குள்ளாக கண்டு உங்கள் பிள்ளைகள் அக மகிழ்ந்து கலிகூற ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒருமுறை கூட பிபிஎஸ்க்கு உழைத்த ஒருங்கிணைப்பாளர், டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் வாலண்டியர்ஸாக பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஓரிரு நாட்கள் வந்த வாலண்டியர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனையின் நிறைவுக்காக யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 333வது பாடலை பாடுவோம். To conclude this worship service, let us all rise up and sing the song, lyric number 333. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கீர்த்தனையின் 333. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு
ஜெபம் செய்வோம். எண்ணிலடங்காத நன்மைகளையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தினமும் தவறாமல் பாராட்டி வருகின்ற பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுளை ஒருமுறை கூட எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு கோடானபடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த ஆண்டிலும் விடுமுறை வேதாகம பள்ளியை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி நிறைவேற்றி முடிப்பதற்கு கிருபை செய்ததற்காய் கோடானபடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கின்றோம். 6 நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலே ஹோலிடேஸ் ஆக உமது பிள்ளைகள் செலவிடும் வண்ணம் ஆண்டவர் கிருபை பாராட்டினீரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரை ஆசீர்வதியும். பிள்ளைகளை இந்த 6 நாட்களும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்காக அனுப்பி வைத்தது நல்லது என்று சொல்லி இந்த 7வது நாளில் அதை கண்கூடாக காண உதவி செய்தீரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு பெற்றோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இது போன்ற எல்லா நிகழ்விலும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய காரியத்திலே முதன்மைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நேர்த்தியாய் வெற்றிகரமாய் நடைபெற்று முடிவதற்கு காரணமாய் இருந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தனிநபரையும், ஒருங்கிணைப்பாளர், இயக்குநர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வல ஊழியர்கள், இன்னும் பணம் கொடுத்து உதவியவர்கள், பொருள் கொடுத்து உதவியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதி. எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் ஆலயத்திலே வந்து தஞ்சமாய் இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. கர்த்தருக்கு இது செய்தவர்கள் வாழ்வில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை இதன் மூலமாய் ஒவ்வொரு தமது பிள்ளைகளும் கண்டு மகிழ்ந்து கணிப்புற உதவி செய்கிறார். 7 நாட்களை நிறைவு செய்து நாளை முதற்கொண்டு இந்த பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்காக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லும் பொழுது ஆண்டவர் தாமே பிள்ளைகளோடு உடன் இருந்து புதிய செமஸ்டரை ஒவ்வொரு தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை போலவே எல்லாவற்றும் சிறந்து விளங்க ஆண்டவர் உதவி செய்கிறார். பிள்ளைகள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். இதற்குரிய பலனை உங்களுக்கு முழுமையாய் பெற்று அனுபவிக்க உதவி செய்கிறார். இப்போது இந்த இடத்தை நாங்கள் கடந்து செல்கின்றோம். நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தாலும் எங்கள் ஆண்டவரது பிரியாத நேசக்கரன் மறுபடியும் நாங்கள் ஒருவர் சுகமான நல்ல செய்திகளோடு சந்திக்கும் வரை எங்கள் அனைவரோடும் தங்கியிருந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இறைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம். எங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். Let us all receive the benediction. Now may the grace and mercy of our Lord and Savior Jesus Christ, the love and compassion of God the Father, and the sweet communion and fellowship of the Holy Spirit rest, remain and abide with each and every one of us, both now and forevermore. Amen. 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 துதி கனமாகி மகிமையோமக்கே எல்லாமுமே துதி கனமாகி மகிமையோமக்கே நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கன
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வருகிறோம். God will you all go in peace.